கார்டனிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஜினியா பிளான்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் கார்டன் பிளான்ட்ன்னு சொல்லலாம். நான் இந்த விதைகள நர்சரி லைவ்ல இருந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா ஹைட்டா வளரக்கூடிய செடி. இதில மிக்ஸ்டு கலர்ஸ் வாங்கியிருந்தேன். பட் பேர் தான் மிக்ஸ்டு கலர்ஸே தவிர, இதில எனக்கு முக்காவாசி ஒயிட் கலர் தான். 1, 2 செடிகள் தான் ஒரு பிங்க் அண்ட் பர்பிள் கலர்ல எனக்கு கிடைச்சது. நீங்க கலர்ஸ் வேணும் அப்படின்னா, தனியா கூட உங்களுக்கு விதைகள் கிடைக்குது. பர்பிள் கலர் தனியா, ஆரஞ்சு கலர் தனியா அந்த மாரி கிடைக்குது. நீங்க அந்த மாரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விதைகள் போட்டு ஒரு 6 நாள் ஆன ஒரு செடி. கிட்டத்தட்ட எல்லா செடிகளுமே முளைச்சிருது. முன்ன பின்ன டைம் எடுக்குதே தவிர, ஆல்மோஸ்ட் போட்ட எல்லா விதைகளுமே முளைச்சிருச்சு. என்ன கேட்டீங்கன்னா மிக்ஸ்டு கலர்ஸ் வாங்குறதுக்கு பதிலா, உங்களுக்கு பர்ட்டிகுலரா என்ன கலர் தேவையோ, அத நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா மிக்ஸ்டு கலர்ஸ்ன்னு போம்போது ஒரு ஒரு கலர்ல என்னென்ன எவ்வளோ செடிகள் வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் எல்லா விதைகளும் போடும்போது இந்த மாரி நெறைய செடிகள் உருவாகிருது. ஸோ அது எங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம திணறதுக்கு பதிலா, நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதில ஒரு 2, 3 சீட்ஸ் போட்டு நமக்கு தேவையான செடிகள நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீபாட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் லேட்டா தான் ரீபாட் பண்ணேன். நீங்க ட்ரூ லீவ்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே ரீபாட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாதம் முடியும்போது தான் நான் ரீபாட்டிங்கே பண்ணேன் இந்த செடிகள. ஏன்னா என்கிட்ட வைக்கிறதுக்கு தொட்டி கிடையாது. ஸோ இது என்ன பண்ணேன்னா, ஒரு 6 செடிகள் சப்போட்டாவ சுத்தியும், ஒரு 6 செடிகள் பவளமல்லி செடிய சுத்தியும் வச்சு விட்டுருந்தேன். டால் வெரைட்டி அப்படிங்கும்போது எவ்வளோ டாலா வளரும், எவ்வளோ புஷ்ஷியா வளரும்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ வச்சு விட்டு சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத நான் அந்த செடிகள சுத்தி நட்டி வச்சிருக்கேன். நீங்க இந்த சாப்லிங்ஸ் பிரிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பிரிக்கணும். ஏன்னா இவ்ளோ பெருசா வளர்ந்ததுக்கப்புறம் வேர்கள் ஒண்ணோட ஒண்ணு பின்னிட்டு இருக்கும். ஸோ லைட்டா உதறிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா எடுக்கும். நல்லா உதறி உதறி எடுத்தீங்க அப்படின்னா, வேர்கள் தனியா வந்துரும். அதுக்கப்புறமா நீங்க ரீபாட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நெறைய தொட்டி, ஸ்பேஸ் அந்த டைம்ல இல்லாததுனால, நீங்க பார்த்தீங்கன்னா, சப்போட்டா செடி கீழ நான் வச்சிருக்கேன், இந்த செடிகள் எல்லாத்தையுமே. பட் லேட்டர் ஆன் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படின்னு. பிகாஸ் சப்போட்டா செடிக்கு மேலேயே இந்த செடிகள் ஹைட்டா போக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா புஷ்ஷியாவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இடம் பத்தல. அதுக்கப்புறமா நோயோ, பூச்சி தாக்குதலோ வந்தா ஈஸியா எல்லா சினியா பிளான்ட்ஸ்க்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெஸ்ட்டு என்னன்னா, நீங்க டால் வெரைட்டி போறீங்க அப்படின்னா, தனியா ஒரு தொட்டியில ஒரு செடி வளர்த்துறதுங்கிறது ரொம்பவே பெஸ்ட். அது மட்டும் இல்லாம அந்த செடி நல்லா ஹெல்தியாவும், நல்லா புஷ்ஷியாவும் வளரும். அந்த மாரி நீங்க வைக்கும்போது. பொதுவா ஜினியா ஒரு 45 டேஸ்லயே உங்களுக்கு பூக்கள் குடுக்க ஆரம்பிச்சுரும். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மொட்டு வருது இல்லையா? அந்த மொட்ட கம்பல்சரி நம்ம மொட்டுக்கு கீழ 2 இலைகள் இருக்கும். அந்த இலைகளுக்கு கீழ நம்ம கட் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் செடி நல்லா புஷ்ஷியா வளரும். நீங்க இந்த இலைக்கு கீழ கட் பண்ணலைனாலுமே, சைட்ல பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சுரும். ஆனா என்னன்னா, இத கட் பண்ணீங்கன்னா தான் இன்னும் நல்லா புஷ்ஷியா அந்த சைட் பிரான்ச்சஸ் நல்லா நீளமா வளர ஆரம்பிக்கும். நீங்க அப்படியே இந்த முதல் மொட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா, செடி அப்படியே ஒரே நட்டு குத்தலா அப்படியே ஸ்ட்ரைட்டா வளர்ந்துட்டு போற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சைட் பிரான்ச்சஸ் நீளமா வளராது. செடியினுடைய லைஃப்பும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ எப்பவுமே ஜினியாவ பொறுத்தளவுக்கு ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வர மொட்டுகள நம்ம அந்த 2 இலைய விட்டுட்டு கீழ கட் பண்ணிறணும். நான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவர தான் கட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு மொட்ட கட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. என்ன கலர்ல இந்த மொட்டு பூக்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் பூ பூத்ததுக்கப்புறமா இப்போ கட் பண்ணிட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா இத கட் ஃப்ளவரா வச்சா என்ன அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் இந்த டால் வெரைட்டி இருக்கு இல்லையா? அந்த ஹைட்டா வளரக்கூடிய இந்த வெரைட்டி கட் ஃப்ளவருக்கு ரொம்பவே ஆப்ட்டான ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஜினியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, மொட்டுக்களும் சரி, பூக்களும் சரி செடியில இருந்துட்டே இருக்கும். பூக்கள் இல்லாத நாட்களே இருக்காது செடியில. பட்டர்ஃப்ளைஸும் சரி, தேனீக்களும் சரி நல்லாவே அட்ராக்ட் ஆகும் இந்த பூக்களுக்கு. இந்த பூக்கள் வந்ததுக்கப்புறமா என்னுடைய தோட்டங்கள்ல பட்டாம்பூச்சிகளுடைய வருகையும், தேனீக்களுடைய வருகையும் ரொம்பவே ஜாஸ்தியாயிருச்சு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, பூக்கள் பூத்து ஒரு 2 நாள் கழிச்சு, ஒரு மாலை நேரத்தில இந்த பூக்கள நான் கட் ஃப்ளவர்ஸ்க்கு எடுத்துப்பேன். பகல்ல நான் பறிக்க மாட்டேன். அண்ட் ஆல்சோ கட் ஃப்ளவருக்கு எடுக்கும்போது, அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அங்க பூ இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நான் கட் ஃப்ளவர்ஸ்க்கு எடுத்துட்டு வந்துப்பேன். நீங்க கட் ஃப்ளவர்ஸ் பறிச்சுட்டு வச்சதுக்கப்புறமா, கிட்டத்தட்ட ஒரு 7, 8 நாட்கள் வரைக்கும் அந்த பூக்கள் வாடாது. சினியா வளர்க்குறீங்கன்னா, கண்டிப்பா கட் ஃப்ளவர் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் நீங்க கட் ஃப்ளவர்ஸ் வைக்கிற இடமே அப்படியே அழகா மாறிடும். நமக்கும் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஃபீலிங் கண்டிப்பா இது குடுக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
அண்ட் மோரோவர் வந்து ஜினியா ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன்ஸ்னால தான். நிறைய கலர்ஸ் நல்ல ஒரு வைப்ரண்ட்டான பிரைட் கலர்ஸ்லேருந்து லைட் கலர்ஸ் வரைக்குமே நமக்கு கிடைக்குது. அது போக ஷேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர், பிம்பாம், நல்ல உருண்டையாக பந்து மாதிரி இந்த மாதிரியான ஷேப்ஸ்லேயே கிடைக்குது. எனக்கு மோஸ்ட்லி வந்து ஒயிட் கலர் தான் இருந்தது. பட் ஒயிட்லேயே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து பிம்பாம் நல்ல பந்து மாதிரி இருக்கும் இந்த பூக்கள் வந்து. மற்ற ஒயிட் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் இருக்குது, மல்டி லேயர் இருக்குது, சிங்கிள் லேயரும் எனக்கு இருந்தது. வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டால் வெரைட்டி நம்ம வச்சுருக்கிறது டால் வெரைட்டி. இன்னொன்று வந்து லில்லி புட் டார்க் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஜினியா பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே வளரக்கூடிய ஒரு செடி. நல்ல வெயில் தாங்கி வளரும். அதனால நீங்கள் ஆடிப்பட்டம், தைப்பட்டம் கணக்கு வச்சுட்டு கூட நீங்கள் வந்து விதைகள் போட்டு இந்த செடிகளை வளர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த செடிகள் வந்து மழைக்காலங்களில் இல்லை பனிக்காலங்களில் வந்து சில பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் கண்டிப்பாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலுங்கும்போது நார்மலாக வரக்கூடிய ஆஃபிட்ஸ், மாவு பூச்சிகள், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுட்ரி மைல்டியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக பவுட்ரு அடித்த மாதிரி அது கண்டிப்பாக அதுக்கு வரும். அது போக இந்த லீஃப் மைனர் இலையிலேயே அப்படி கூடு போட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி ஏகப்பட்ட பூச்சி தாக்குதல்கள் இருக்கும், நோய்களும் இருக்கும். இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருகுன மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஸ்பாட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். நீங்கள் இந்த பூச்சி தாக்குதலுக்கு ரெகுலராக ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே. பட் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறது ரொம்பவே நல்லது. இந்த கட் பண்ணக்கூடிய பாட்டை வந்து நம்ம எரிச்சிடணும். இதை வந்து டீகம்போஸோ இல்லை அப்படியே தூக்கி மண்ணில் போடுறதும் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து 2 வருஷம் வரைக்குமே உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ எரிக்கிறது மூலியமாக மட்டும்தான் அந்த பாக்டீரியாவை நம்மளால் அழிக்க முடியும். அதே மாதிரி தண்ணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண் வந்து ரொம்ப வறண்டு போகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. ஜினியாவுக்கு மண் வறண்டுருச்சுனாவே செடி வந்து சீக்கிரமாகவே செத்து போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளில் எடுத்துக்காது, ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்லேயே செடி வந்து இறந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி வந்து அப்பப்போ ஈரப்பதமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி கொடுக்குறது நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த செடியை பற்றின தகவல் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.